இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல, இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் வார்த்தை கொடுக்கும்படி இந்த அடியானுக்கு கிருபை செய்ததுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். வசனத்தை படிப்போம். யோவான் 8:32 வசனம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. நம் தலைகளை சாய்த்து ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே உமக்கு சோத்திரம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே உமக்கு சோத்திரம். அப்பா அந்த காலை வேலையில இந்த ஓய்வு நாள்ல உங்க துதிக்க ஆராதிக்க நீர் கிருபை செய்துக்காய் சோத்திரம். நாம மையப்பட போற கிருபைக்காய் சோத்திரம். இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த அடையாளம் மறைத்து நீங்க பேசுங்க. வார்த்தைக்கு எதிராக செயல்படுற மந்திர கட்டுகளை உட்டாய்க்கிற வான மண்டல பொல்லாத சேனைகள் நசுவாகி இயேசுவின் நாமத்தால் கட்டிந்து வெளியேறும்படி செபிக்கிறப்பா. சத்ரு வார்த்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடாதபடி அந்த வார்த்தைகளை கிரியை செய்யட்டும். 100, 60, 30 உமக்கு பலன் கொடுக்க உதவி செய்வீராக. விசுவாசத்தை நிலைத்திருக்க, கிரி உள்ள விசுவாசமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவர் வெளிப்படுவீராக. தடைகளை உட்டாய்க்க தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தாலே செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம வார்த்தைக்காய் கடந்து போக போகிறோம். இதனால ஆவியானவர் நம்மளோட பேச போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவர் அநேகருக்கு சில குழப்பங்கள் உண்டு. எதை குறித்துனா இந்த உபவாசத்தை குறித்து. அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் உபவாசத்தை குறித்து தான் எடுக்கும்படி ஆவியானவர் ஏவினார். நம்ம நினைக்கிறோம் நாங்க நல்லா தான் உபவாசம் இருக்கிறோம், காலையில இருந்து உபவாசம் இருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த தேவனிடத்துல நம்ம முறையிடுகிறோம், ஆனா எதுவுமே நடக்கலையே. அநேகருக்குள்ள இந்த நாங்க கரெக்டா தேவாலயத்துக்கு போறோம், தேவனுக்கு கரெக்டா உபவாசம் இருக்கிறோம், ஆனாலும் தடைகளா இருக்கிறது என்று நம்ம அநேகருக்குள்ள அந்த குழப்பங்களும் அந்த பிரச்சனைகளும் இருக்குது. அப்போ நம்ம உபவாசம் சரியா எடுக்கிறோமா? உபவாசம் எப்படி எடுக்கணும்? அநேகருக்கு இந்த குழப்பங்கள் இருக்கிறது. ஆண்டவர் உபவாசத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த ஒரு 25 நிமிஷம் ஆண்டவர் என்ன சொல்ல கிருபை செய்திருக்கிறாரோ அது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நாம உபவாசத்தை குறித்து இந்த நாளில் தெரிஞ்சு கொள்வோம். கர்த்தர் நாம மையப்படுவதாக. ஒருவரை குறித்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்த பிரயாசப்படுகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல 30வது வசனம், 31வது வசனத்தை, இந்த 2 வசனத்தையும் உங்களுக்கு படிக்க பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்பு இந்த நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, 31வது வசனம், கொர்நேலியே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவாலயத்திலே நினைத்தருளப்பட்டது. கர்த்தர் நாம மையப்படுவதாக. அநேகருக்கு இதே போலதான். கொர்நேலி ஜெபிக்கிறாரு, அவர் முன்பாக தேவதூதர் வராரு, அவர் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. உபவாசம் இருந்து ஜெபித்தாரு, அவர் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ஆனா நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படலையே. கொர்நேலி இதுவும் வீட்டில இருந்தே ஜெபித்தாரே. உபவாசி ஜெபித்த மனுஷன் ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆனா நம்ம ஆலயத்துக்கு கடந்து போயும் உபவாசித்து ஆராதிச்சு ஜெபித்தும் நம்மளுடைய ஜெபம், நம்முடைய தேவைகளை சந்திக்கப்படலையே. அப்படி நிறைய பேருக்கு குழப்பம். அப்போ உபவாசத்துல எதனா பிரச்சனையா? இல்ல ஆண்டவர் நம்ம உபவாசத்தை கேட்கலையா? இல்ல உபவாசம் நாம சரியா பண்ணலையா? அல்லேலூயா. இது போல அநேக குழப்பங்கள் நமக்குள்ள உண்டு. அப்போ உபவாசத்தை எப்படி செய்யணும்? இங்க கொர்நேலி சொல்றாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா, வேதத்துல கொர்நேலி கிறிஸ்துவர் கிடையாது, அவர் அந்நிய ஜாதியார். நீங்க வேதத்தை படிக்கும் போது நல்லா தெரியும். நீங்க அதை பத்தி நீங்க வேதத்துல போய் படிங்க, அப்போஸ்தலர் புஸ்தகத்துல படிங்க, உங்களுக்கு கிளீனா தெரியும். கொர்நேலி ஆண்டவரை குறித்து தெரிந்து கொள்ள பிரயாசப்படுகிறார். அவர் உபவாசித்து ஜெபிக்கிறார். காரணம் என்ன கேட்டா, ஆண்டவர் அதாவது இந்த 4 நாளைக்கு முன்பாக நான் ஜெபிக்கும் போது அப்படின்னு யார்கிட்ட சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேதுருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டா, அவருக்குள்ள ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளணும், அறிந்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு பியாசம். அதுக்கு முன்பாகவே இவர் ஆண்டவரை பத்தி தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் நினைக்கிறதுக்கு முன்பாகவே அவர் ஆண்டவர் வார்த்தையை கை கொண்டு நடக்கிற ஒரு மனிதனா இருந்தார். ஆனா அவர் புறஜாதி மனிதர். அல்லேலூயா. 1வது வசனத்துல சொல்லப்படுகிறது, 30வது வசனத்துல, அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்பாக இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன்
ஒருவன் எனக்கு முன்பாக நின்றது. அப்புறம் 31 சொல்லுது, கொர்நேலியே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்ததியில் நினைத்தருளப்பட்டது. அல்லேலூயா. அப்படின்னா இவர் ஜெபம் பண்றதுக்கு முன்பாகவே, உபவாசத்துக்கு முன்பாகவே தேவனுடைய வார்த்தையின்படி கை கொண்டு அநேகருக்கு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு உகந்த உபவாசமே இல்லாதவருக்கு, அதாவது உணவு இல்லாதவருக்கு உணவு கொடுப்பது, உடை இல்லாதவருக்கு உடை கொடுப்பது, அது போல சொல்றார், தொறுத்துண்டவர்களை சேர்த்துக் கொள்வது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்வதே எனக்கு உகந்த உபவாசம். நம்ம வேதத்துல படிக்கும். அதை போல இவர் கொர்நேலி இதெல்லாம் கைப்பிடித்து அவர், அதாவது கடைப்பிடித்து நடக்கிறார். அல்லேலூயா. என்ன நடக்கிறாருன்னு கேட்டா, இந்த கொர்நேலி அவர்கள் ஜெபத்துல, அல்லேலூயா, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக, ஜெபித்து இதெல்லாம் செய்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் முன்பாக கடைபிடித்து நடந்து கொள்கிறார். அதுக்கு அப்புறமேட்டு அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளும், நம்ம முதல்ல தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. கொர்நேலி புறஜாதியா இருந்தும், தேவனை அறியாதவனா இருந்தும், அவர் என்ன பண்றாருன்னா தேவனுடைய வார்த்தையின்படி கை கொண்டு நடக்கிறார். அவரு ஒரு பணக்காரரா இருக்கிறார், ஒரு எப்படி சொன்னா ஊர் தலைவர், அது மாதிரி இருக்கிறார். ஆனா பிறருக்காக அவர் ஹெல்ப் செய்யற, நல்லது செய்யறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் 100க்கு அதிபதியா இருந்தும் அநேருக்கு நல்லது செய்தவரா இருக்கிறார். அல்லேலூயா. உதவி செய்தவரா இருக்கிறார். தேவன் வார்த்தையின்படி கை கொண்டு நடக்கிறவரா இருக்கிறார். முதல்ல நம்ம தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறோமா? உபவாசிக்கிறோம் சரி, தேவனுடைய ஆண்டவர் சமூகத்துல போய் அழுகிறோம் சரி, நம்முடைய குறைகள் எல்லாம் ஒப்பிடுகிறோம் சரி, எல்லாமே செய்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தையின் கை கொண்டு கொர்நேலி போல நம்ம நடக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை நம்ம பணிந்து கொள்கிறோமா? பிறருக்கு கொடுக்கிற மரியாதையை நம்ம கொடுக்கிறோமா? தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையை நம்ம கை கொள்கிறோமா? ஆனா கொர்நேலி கை கொள்கிறார். ஆனா தேவனிடத்துல அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே, நான் அறிந்து கொள்ளணும், உன் பற்றி நான் தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட மன்றாடி செபிக்கிறார். அவர் தேவைகளை குறித்து அங்க ஜெபிக்கல, தேவனை அறிந்து கொள்ளணும் என்று உபவாசித்து ஜெபிக்கிறார். நாம முதல்ல நம்ம தேவைகள்லாம் தூர வைத்து விட்டு, நம்ம உபவாசம் நம்ம எடுக்கிறனாவே நம்முடைய தேவைகளை குறித்து தான் நம்ம உபவாசம் எடுக்கிறோம். அல்லையா? நம்ம தேவைகளை குறித்து உபவாசம் எடுக்கிறது நல்ல விஷயம். அதை பத்தி உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்றேன். முதல்ல நம்ம உபவாசம் எடுப்பது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தேவனை துதிக்க, தேவனை இன்னும் அதிகமாய் நம்ம தெரிந்து கொள்ள, அவரை இன்னும் அதிகமாய் ஆராதிக்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய பிரசனங்களை நாம் அறிந்து கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள, அவர் வல்லமையை நம்ம அறிந்து கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள நாம உபவாசித்து ஜெபிக்கணும். இவர் அதைத்தான் செய்யறாரு. ஆண்டவர் இடத்துல கொர்நேலி என்ன பண்றாருன்னா ஜெபிக்கிறார். ஆண்டவர் உடனே ஒரு தேவ தூதரை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவ தூதர் சாயல்ல வரல, மனித சாயல்ல. அல்லேலூயா. ஆனா தேவ தூதர் மனித சாயல்ல உங்களோட பேசுவார். அது ஊழியக்கார சாயல்ல கூட இருக்கலாம். ஆண்டவர் போதிக்கும் போதே ஊழியக்கார சாயல் மூலமா உங்களோட பேசுவார். அல்லேலூயா. தேவன் எப்படியாவது மனிதர்கள் சாயல்ல நம்மளுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லுவார். நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த தேவனுடைய வார்த்தையும் அசட்ட பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை நாம தெளிவாக கேட்கணும். அதனால தேவன் எப்படி வர்றாருன்னா, தேவ தூதர்களை அனுப்பி அவர் மனித சாயல்ல, அல்லையா, மனித சாயல்ல தேவன் தேவனுடைய தூதர் கொர்நேலி கிட்ட பேசுறார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, தானம் தர்மம் தேவாலயத்திலே நினைத்தருளப்பட்டது என்றார். அப்போ இவர் தேவனுடைய வார்த்தை கை கொண்டு நடந்ததெல்லாம் அங்க தேவ தூதர் அவருக்கு சொல்றார். அல்லேலூயா. அவரிடத்துல கேட்கிறார், என்ன அதெல்லாம் நீங்களா ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் விஷயத்த சொல்றேன். அப்போ அவர்கிட்ட கேட்கிறேன், என்னன்னா நான் தேவனை பத்தி இன்னும் அறிந்து கொள்ளணும், தேவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, அப்போ பேதுரு இருக்கிற இடத்துல, கடலோரத்துல ஒரு இடத்துல இருக்கான் அப்படி சொல்லி அவருடைய அட்ரஸ சொல்லி 2 வேலைக்காரன் அனுப்பும்படி தேவதூதர் அவர் சொல்றார். ஏன்னா இயேசு கிறிஸ்து பத்தி தெரிந்து கொள்ள. அப்போ பேதுருக்கு முன்பாகவே இது ஏன் அவருக்கு அனுப்ப, 2 மேல இருந்து ஒரு அதாவது கூட இறங்கும், அதுக்குள்ள அசுத்த மிருகங்களா இருக்கும். இதெல்லாம் பேதுருக்கு காமிச்சு அவருக்கு வெளிப்படுத்தும். அவர் புரியாம இருப்பார். அப்புறமேட்டு 3 வாட்டி காணிப்பார். அப்பவும் அவர் புரிந்து கொள்ள மாட்டார். அப்புறம் தான் தெரிகிறது, ஆண்டவர் எல்லாருக்காகவும் ரத்த சிந்தி மீட்டிருக்கிறார், தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு அவர் புரிந்து கொள்றார். அதுக்கப்புறமேட்டு தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு தேவதூதர் அவர்கிட்ட பேசுவாரு. உடனே கொர்நேலியிடத்துல
பேதுரு கடந்து வரார். பேதுரு கடந்து வந்து தேவனை பத்தி அறிந்து கொள்ள தேவனுடைய வார்த்தை கேட்க ஆவலா இருந்து கொர்நேலி அவர் வரும்போதே அவருடைய அந்த பேதுரு கால போய் வணங்குறாரு. உடனே பேதுரு சொன்ன, நானும் மனுஷன், நான் இல்ல தேவன் தான் உண்மை உள்ளவர் சொல்லி கொண்டு போய் தேவனுடைய வார்த்தையே பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்குங்க, தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் கேட்ட, அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை கேட்ட அனைவர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஆழமாய் உண்மையாய் அதை கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்குவார். அல்லேலூயா. உங்க ஜபம் கேட்கப்படும். அப்போ தேவனுடைய வார்த்தைப்படி கை கொள்ளணும். அப்போ கொர்நேலி எதுக்கு ஆசைப்படுறாருன்னா, தேவனை தெரிந்து கொள்ள. நான் இப்படி வாங்கணும் அப்படி வாங்கணும் ஒண்ணுமே கேட்கல. அவர் தேவனை தெரிந்து கொள்ள, தேவனுடைய அற்புதங்களை அடையாளங்களும் அவர் அறிந்து கொள்ள, அவரை பத்தி இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள பிரயாசப்பட்டு தேவனிடத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜபம் எதற்காகனா தேவனை அறிந்து கொள்வதற்காக. உங்க பிரச்சனைகள்லாம் மாறும், அது ஒரு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அப்போ நீங்க மாறணும் நினைப்பது நல்ல விஷயம், அதை மாற்றுவார் ஆண்டவர். ஆனா முதல்ல நீங்க தேவனை குறித்து அறிந்து கொள்ளணும், தேவனுடைய வார்த்தையை நீங்க கை கொள்ளணும். நீங்க உபவாசம் ஏன் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவனை அறிந்து கொள்ள, தேவனை தெரிந்து கொள்ள. இதுதான் உபவாசம். நம்ம எப்படி உபவாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லேலூயா, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அதற்கான வார்த்தையும் தேவன் இங்க எழுதப்பட்டது. ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல சொல்லப்படுகிறது. நாங்கள் நம்ம உபவாசிக்கிறவர்கள்லாம் கேட்கிற ஒரு வார்த்தை, நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறீர். நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? அல்லேலூயா என்றார்கள். அவருக்கு என்ன சொல்றாங்களா, நாங்கள் உபவாசிக்கும் போது எங்களுடைய ஜப விண்ணப்பங்களை நீங்க பார்க்காம இருக்கிறீங்க ஆண்டவரே. அதே போல நாங்க இந்த ஆத்துமாக்களை ஒடுக்கி, நாங்க சாப்பிடாம பட்னியா இருந்து நாங்க தேவனிடத்துல ஒடுக்கி நாங்கள் உங்களிடத்துல ஜபிக்கும் போது நீர் அதை அறியாமல் இருப்பது என்ன என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பதில் அதிலேயே கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவது என்னவென்றால், என்ன என்கிறார்கள்? இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையானபடி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமா செய்கிறீர்கள். நம்ம எப்படி செய்யறோம்னா, உபவாசிக்கிறோமா, ஆனா இச்சையானதுபடி நம்ம என்ன இச்சிக்கிறோமோ அதெல்லாம் செய்து அந்த உபவாச நாள்ல கண்டிப்பாக நம்முடைய வேலைகளை செய்கிறோமா. உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, நம்ம உபவாசிப்போம், நமக்கு லீவ் இருக்காது, ஆனா உபவாசத்துல போய் வேலை செய்து கொண்டு இருப்போம். அல்லேலூயா. கரெக்டுங்களா? நம்ம உபவாசிப்போம், உபவாச நேரத்துல நம்ம என்ன பண்ணோம், வேலை செய்துக்கின்னு உபவாசத்துல இருப்போம். இல்லையா? சில பேர் நம்ம வேலை செய்துக்கின்னு சோத்திரம் பண்ணினே இருக்கிறான் அவருக்கு அப்படின்னு உபவாசிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணா, தன் உபவாசத்தை உபவாசிக்கணும் அநேக தெரியுற மாதிரி காட்டிக்கொள்வாங்க. இதெல்லாம் உபவாசம் சொல்லுவோம். அல்லேலூயா. சில பேர் அவர் ஆண்டவர் சொல்றாங்கன்னா, உபவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க இச்சித்து உங்க வேலைகள் எல்லாம் கண்டிப்பா செய்யலாம். இது உபவாசம் அல்லவா? நம்ம ஒரு வேலை செய்யறது உபவாசம்னா என்ன முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பட்னியா இருக்கிறோம், பட்னியா இருக்கத்தான் நீங்க உபவாசம் நினைத்துக் கொள்கிறீர்கள். நம்ம நீங்க சாப்பிடாம இருந்தா ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறோம் அப்படி உபவாசம் என்று நினைக்கிறீர்கள். உபவாசம் அது அல்ல. அப்போ உபவாசம் எப்படி இருக்கணும்? வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மத்திய புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல சொல்லப்படுது, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷனுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாக்கே காணப்படும்படியாக உன் தலைகளில் எண்ணெயை பூசித்து உன் முகத்தை கழுவி. நம்ம உபவாசிக்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம தேவன் நம்ம யாருக்கு உபவாசிக்கிறோம்னா பிதாவிடத்துல உபவாசி, அவர் காணபடி உபவாசிக்கும். அப்போ நம்முடைய உபவாசம் பரலோகம் காணபடி உபவாசிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் காணபடி உபவாசிப்பது அல்ல. நான் உபவாசம் இருக்கிற சொல்வது அல்ல, நான் வேலை ஸ்தலத்துல போய் உபவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு பட்னியா இருப்பது அல்ல, அது பிரயோஜனமே இல்லை. அப்போ உபவாசம் என்பது நம்ம பட்னியா இருக்கிறதுக்காக நம்மளை உபவாசிக்க சொல்லல. தேவன் ஏன் உபவாசத்தை நம்ம கொடுக்கிறார் என்று கேட்டீங்கன்னா, நம்மை நாம ஒடுக்கி ஒரே இடத்துல இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல உபவாசிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, கொர்நேலி அவர் வீட்டில ஒரே இடத்திலிருந்து தன்னை ஒடுக்கி தேவனிடத்துல மன்றாடி ஜெபித்தார். வேலைக்கு போல உபவாசம் சொல்லிட்டு வேலையில போய் உபவாசிக்கல அவரு.
அல்லேலூயா. சர்ச்சில் போயிட்டு உபவாசம் இருக்கிற சொல்லிட்டு உபவாசம் இருக்கிற சொல்லி அவைய சுத்திக்கின்னு இப்படி சுத்திக்கின்னு டீ குச்சிக்கின்னு ஜூஸ் குச்சிக்கின்னு நான் உபவாசம் சொல்லி அவர் இருக்கல. அல்லேலூயா. நம்ம புரிஞ்சுக்கணும், உபவாசம் என்பது நம்மள பட்னியா இருக்கிறது உபவாசம் இல்ல, தன்னை ஒடுக்கி. அல்லேலூயா. உபவாசம் என்பது தன்னை ஒடுக்குறது. தன்னை ஏன் ஒடுக்குறோம் என்று கேட்டா, நம்மள ஒடுக்கி நம்முடைய பலம், நம்முடைய ஞானம், நம்முடைய எல்லாமே, அல்லேலூயா, எப்படி சொல்றதுன்னா நம்மள ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் ஒடுக்கி நம்ம எல்லாமே தேவனை நோக்கி காணணும். அதுதான். அப்போ உபவாசம் என்பது நம்மை எல்லா ஜபத்துல நம்மளை ஒடுக்கி, நம்ம சரீரத்தை ஒடுக்கி தேவ ஆலயத்திலேயோ தேவனிடத்திலேயோ மன்றாடணும். ஆண்டவரே, உம்மை காண நான் பிரயாசப்படுகிறேன். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை நாமத்தை மகிமைப்படுத்துகிறான்ப்பா. உம்மை அறிந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். ஆண்டவரே, அப்பா, உம்மை தேடுகிறான். ஆண்டவரே, என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதத்துல இருக்கிறதப்பா. உம்மை தேட நான் பிரயாசப்படுகிறப்பா, உம்மை கண்டடைய நான் பிரயாசப்படுகிறான் என்று செபிக்கணும். நம்ம உபவாசம் நம்ம குறைகளை சொல்வதற்காக அல்ல, தேவனை மன்றாடி நீங்கள் ஜெபிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை மேன்மைப்படுத்தணும், அவரை நான் பார்க்கணுன்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். இதுதான் உபவாசம். அல்லேலூயா. நம்ம உபவாசிக்கிறோம் என்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் உபவாசத்துல இருக்கிற ஆண்டவர்கிட்ட அதை கேட்பேன் இதை கேட்பேன் எனக்கு அதை செய்வார் சொல்றதெல்லாம் உபவாசம் இல்லை. தன்னை ஒடுக்கி தன்னை பரிசுத்தப்படுத்தி தேவனிடத்துல மண்டிட்டு ஆண்டவரை தொழுது கொள்வதுதான் உபவாசம். இப்படிதான் உபவாசிக்கணும். அல்லேலூயா. கொர்நேலி இப்படிதான் உபவாசித்தார். அதனாலதான் தேவ தூதரை அவர் அனுப்பி விட்டார். அல்லேலூயா. அவர் என்ன கேட்டாரோ அதை செய்யும்படி ஊழியக்காரை அனுப்பி அவர் வார்த்தைகளை பிரசங்கிக்க வைத்து அவரை இன்னும் அறிந்து கொள்ள கர்த்தர் அங்க அற்புதங்களை செய்தார். அது மாத்திரமல்ல, அங்க சுற்றிக்கு அநேகர் மேல பரிசுத்த ஆவி இறங்கும்படி தேவர் கிருபை செய்தார். அப்போ உபவாசம் என்பது தேவனிடத்தை நம்ம ஒடுக்கி, நம்ம சரீரங்களை ஒடுக்கி, நம்ம ஆத்துமாக்களை ஒடுக்கி தேவனிடத்துல மன்றாடுவதுதான் உபவாசம். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல இருப்பது உபவாசம் அல்ல, அது பட்னி. அல்லேலூயா. ஒரு பிரயோஜனமும் அல்ல. அப்போ உபவாசம் சில பேரு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதையும் நான் விளக்க பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. அன்னாள் குறித்து பேசுவாங்க. அன்னாள் ஆலயத்துல போய் தன்னுடைய குறைகளை கொட்டி இருதயத்திலிருந்து கொட்டி அழுதால் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கப்பட்டதே அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த என்ன கேட்டா அந்த வசனத்திலும் அப்படிதான் சொல்லப்படுது. நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாங்க முழுமையா படிங்க. நான் உங்களுக்கு சில விஷயங்கள் மட்டும் படித்து காட்டுறேன். 12ஆம் வசனத்தை சொல்லப்போது, அவள் கர்த்தருடைய சந்ததியில் வெகு நேரமாக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த போது ஏலி அவன் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தம் கேட்கவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, அன்னாருடைய சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அல்லேலூயா. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அவர் கணவருக்கு 2 மனைவி. அதுல முதல் மனைவியா இருக்கிற அன்னாளுக்கு குழந்தை இல்லை. 2வது மனைவிக்கு 10 பிள்ளைகள். ஆனா அவர் 2வது மனைவி இவங்களை எப்பவுமே குத்தி காட்டி கொண்டு இவங்களை நோக்கடித்து கொண்டு இருப்பாங்க. அதனால போய் அழுறாங்க ஆலயத்துல. என்ன அழுறாங்கன்னா, ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, அந்த ஆண் பிள்ளைய உனக்காக நான் கொடுப்பேன், அதுவும் சவர கத்தி அவன் தலையில படாத உமக்காக நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுது முறையிடுகிறார்கள். அல்லேலூயா. நீங்களே கேட்கற, நான் இதை போலத்தான் அன்னால போலத்தான் நான் அழுது முறையிட போறேன் அப்படின்னு நிறைய பேர் நீங்க சொல்றீங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக நல்ல விஷயம். ஆனால் அன்னாள் அந்த இடத்துல வெகு நேரமா அழுது முறையிட்டது உண்மை. ஆனா அழுது முறையிட்ட பின்பு திருப்பியும் எப்போதும் அவர் அழுது கொண்டு இல்ல, எப்போதும் திருப்பி முறையிட்டு கொண்டு இல்ல. ஏன்னா நம்ம தேவன் செவிடு அல்ல. அல்லேலூயா. நம் தேவன் திருப்பி சொன்னாதான் செய்வார் என்று அல்ல. ஒரு முறை சொன்னாலே, நீ உன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் வருவதற்கு முன்பாகவே உன் இருதயத்தில் இருக்கிறதை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அதனால நம்ம இருதயத்தில் இருக்கும் போதே நீ பேசுவதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிற தேவன். ஆனாலும் நம்ம முறையிடுகிறோம். அந்த முறையிடுவது தேவன் அறிகிறார். அல்லேலூயா. நம்ம எப்போதும் ஆலயத்துக்கு நீங்க எப்போதும் போங்க, அழுது கொண்டே நம்ம குறைய சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. அப்படி என்றால் நீங்க தேவன் மேல விசுவாசம் இல்லை, தேவன் மேல உங்களுக்கு சரியான நம்பிக்கை இல்லை.
ஏன்னு கேட்டீங்கன்னா, அதனால தான் திருப்பி திருப்பி நீங்க சொல்லிக் கொண்டீங்க. தேவனிடத்தில் ஒரு முறை சொன்னால் என் தேவன் அதை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம், நம்பிக்கை உங்களுக்குள் இருந்தால் அதை திருப்பி திருப்பி நீங்கள் ரிப்பீட் செய்ய மாட்டீர்கள். நீங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட் செய்வதனால் தேவன் அருவருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உபவாசத்துல இந்த அண்ணாள் அம்மா ஒரு முறை தன் குறைகளை தேவனிடத்துல அவர் இருதயத்திலிருந்து ஊற்றுகிறார். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அதே வசனத்துல நீங்க 1 சாமுவேல் 1 வசனத்துல நான் சொல்ல 18வது வசனத்தை பாருங்க. 19, 18வது வசனத்தை உங்களுக்கு நான் படித்து காண்பிக்கிறேன். அப்பொழுது அவள், உம்முடைய அடியானுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இல்லை. அல்லேலூயா. இந்த சகோதரி முதலாவது எல்லாம் புலம்பினாங்க. அதுக்கப்புறமேட்டு, ஆண்டவரே உங்க கண்ணுல எனக்கு கிருபை கிடைக்கும், கிருபை கிடைத்ததுக்காய் நன்றி என்று சொல்லிட்டு அவங்க ஏலி கிட்ட சொல்லிட்டு இவங்க கடந்து போய் நல்லா திருப்தியா சாப்பிட்டு அவங்க அதுக்கப்புறம் துக்கமுகமா இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் தேவன் நிறைவேற்றுவார். அவருக்கு கொடுத்த என் வார்த்தைகளை, என் கஷ்டங்களை, போராட்ட நிந்தைகளை அவரிடத்துல ஒப்பு கொடுத்துக்கிறேன். என் தேவன் கண்டிப்பா எனக்கு ஜெயம் தருவார், எனக்கு ஒரு குழந்தைய தருவார் என்று விசுவாசித்தார் அந்த தாய். அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, 19ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள், ராமாபுரத்திற்கு தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தறிந்தார். இதுதான் விஷயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா கரெக்டா எந்த நேரத்துக்கு தேவை அந்த இடத்துக்கு கரெக்டா கொடுப்பார் ஆண்டவர். இங்க அண்ணா என்ன பண்றாங்க, அவங்க குறைகளை ஒப்பிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமா இல்ல. காரணம் என்ன, தேவன் எனக்கு செய்வார் என்ற விசுவாச நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க தினமும் காலையில அதிகாலையில எழுந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே, அப்பா அவங்க துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் என்று அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். திருப்பி திருப்பி அவங்க அது தேவைகளை ரிப்பீட் பண்ணல. நம்ம உபவாசித்து நம்முடைய காரியங்களை ஒரு முறை சொன்னா, திருப்பி நம்ம உபவாசிக்க நாட்கள் எல்லாம் தேவனை ஆராதிப்பதும் துதிப்பதும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் அவர் வார்த்தைக்காக நம்ம ஏங்கி நிற்பது மாத்திரமா இருக்கணும். அப்பதான் தேவன் உங்க தேவையான நேரத்துக்கு அவர் நினைத்தறிந்து அதை சரி செய்வார். அல்லேலூயா. உங்க பிரச்சனை, போராட்டங்கள், பிசாசு பிடி, மந்திர கட்டுகள், உங்க தரித்திரங்கள் எதுவாவது இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கட்டும், மரணத்துக்கு வியாதியாவது இருக்கட்டும், எதுவாவது இருக்கட்டும், ஆனா தேவனை நீங்க மகிமைப்படுத்துங்க, தேவ நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க, தேவனை துதிங்க, ஆராதிங்க, அவர் வார்த்தையை ஏக்கமா கேளுங்க. தேவன் எனக்கு என்ன வார்த்தையை கொடுக்க போறான்னு வாஞ்சையாய் அப்படி கேளுங்க. அன்னாள் போல, அல்லேலூயா, கொர்நேலி போல இருங்க. அல்லேலூயா. அப்போ உங்க உபவாசத்தின் பதில் சீக்கிரமாய் வரும். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி உபவாசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். உன் பிதா அந்தரங்கத்தில் இருக்கும் பிதா காணபடி, மனுஷர்கள் காணபடி அல்ல, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா காணபடி. அல்லேலூயா. நீங்க செபிங்க. அப்போ நீங்க எப்படி இருக்கணும்னு கேட்டா, உங்க தலைகளை எண்ணெய் வைத்து முகத்தை ஃப்ரெஷ்ஷாய் கழுவி, நீங்க எப்போது போல இருக்கிறது போல உங்க முகத்துல நீங்க காட்டிக்கொள்ளக்கூடாது. நான் உபவாசத்துல இருக்கிறேன், பட்டினியா இருக்கிறேன்னு காட்டிக்கொள்ளக்கூடாது. நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கிறேன். நான் சர்ச்சில கூட நிறைய பேர் உபவாச கூட்டம் வச்சாங்கன்னு வச்சுங்க, உபவாச கூட்டம் நீக்கிதான் உபவாச கூட்டம் வைப்பாங்க. ஆனா நான் உபவாச கூட்டம் வைக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்பாகவே உபவாசம் இருப்பேன். 5 நாளைக்கு முன்பாக ஃபுல் உபவாசம் எல்லாம் இருந்திருக்கிறேன். ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நான் உபவாசம் முழுமையா இருப்பேன், ஆனா என் முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்னா 5 நாள் நான் உபவாசம் உண்மையா இருந்துக்கிறேன், 3 நாள் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். ஆனா காலையில உபவாசம் ஒருவேளை தான். நாங்க காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா 5 மணிக்கு சாயந்தரம் 2 மணிக்கு 3 மணிக்கு பிரேயர் முடிப்போம். அந்த ஒரு வேளை 2 வேளை உபவாசம். அந்த உபவாசத்துல அவங்க மூஞ்சி எல்லாம் தொங்கி போயிருக்கும். அவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பட்னியா இருக்கிறாங்க. உபவாசத்துல இருக்கிற மனுஷன் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவருடைய பிரகாசம் நம்ம மேல இருக்கும், நம்முடைய முகம் பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம மோச கூட பாருங்க, 4 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசத்துக்கு கீழே வருவாரு. அப்போ ஒரு முகம் பிரகாசமா இருந்தது. காரணம் என்னன்னா, நம்ம உபவாசிக்கும் போது தேவனை மாத்திரம் துதிக்கும் போது நம்முடைய முகம் பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. சோர்ந்து போகாது.
நம்ம அவயங்கள் சோர்ந்து போய் இருக்காது, பிரகாசமா இருக்கும். அப்போ உபவாசம் என்பது நம்ம தேவனுக்கு ஆராதிக்க துதிக்கும் போது நீங்க பிரகாசமா இருப்பீர்கள். நான் 3 நாள் 4 நாள் உபவாசத்துக்கு போகும்போது ஆலயத்திற்கு பிரகாசமா இருப்பேன். என் முகம் எனக்கே பிரகாசமா தெரியும். எனக்குள்ள பசி இருக்காது, ஒரு பிரச்சனை போராட்டம் எதுவுமே இருக்காது. ஆனாலும் பிரகாசமா இருப்பேன். காரணம் நான் தேவனை நோக்கி பார்க்கறதுனால, என் குறைகளை தேவனிடத்தில் எப்போது வைத்துக் கொண்டிருப்பதனால, தேவனை துதிப்பதனால, தேவனை ஆராதிப்பதனால, அவர் மகிமைப்படுத்தினால. அப்ப காலையில ஒருவேளை 2 வேளை இருக்கிறவங்க முகம் வாடி போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு பசிக்குதே 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 எண்ணத்துல இருக்கிறதுனால அவங்க முகம் வாடி போகிறது. அப்ப இது உபவாசம் அல்ல. தேவனிடத்துல நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒடுக்கி உபவாசம் பண்ணனா இதெல்லாம் ஒடுக்கி தேவனிடத்துல மன்றாடும் போது உங்கள் முகம் பிரகாசமா இருக்கும். உங்கள் ஜபம் கேட்கப்படும். ஆவியான உங்களுக்குள்ள வெளிப்படுவார். தேவ தூதர் உங்க முன்பாக நிற்பார். நீங்க கேட்கிற காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வார். அப்போ உபவாசிக்கும் போது நம்ம தேவனை மாத்திரம் தான் மகிமைப்படுத்தணும். தேவனுடைய வார்த்தை மேல வாஞ்சியா இருக்கணும். அதபடி கை கொண்டு நடக்கணும். உங்கள் உபவாசம் அங்க ஜெயம் கொள்ளும். அல்லேலியா. நாங்க உபவாசிக்கிறோம் ஊருக்கே தண்டல் அடிக்க வேண்டாம். அல்லேலியா. நம்ம உபவாசிக்கிறோம் ஆலயத்துக்கே தெரிய வேண்டாம். தேவனுக்கு மாத்திரம் அறிந்தால் போதும். அல்லேலியா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ எப்படி உபவாசிக்கணும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ உபவாசனால நம்ம எப்படி இருக்கணும். அவருடைய நீங்க வீட்டுல கூட உபவாசிங்க, தப்பு இல்லை. நீங்க எங்க நினைக்கிறீங்க நம்ம உபவாசிங்க. ஆனா உபவாச நாட்களை தேவனிடத்துல மாத்திரம் தான் இருக்கணும். நீங்க இருக்கிற இடத்துல முட்டி போட்டு தேவனை துதிங்க, ஆராதிங்க, வேதத்தை நல்லா படிங்க, தேவனிடத்திலேயே இருங்க. உங்க சிந்தை முழுவதும் தேவனை நோக்குறது மாத்திரம் தான் இருக்கணும். தேவனை துதிப்பது மாத்திரம் தான் இருக்கணும். தேவனோட உறவாடுறது மாத்திரம் தான் இருக்கணும். வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. ஐயோ உபவாசம், ஐயோ அந்த வேலை செய்யலையே, விட்டு போய் அங்க வரக்கூடாது. அதுலயும் அவங்க அதை சொன்னாங்களே, ஒரு நிமிஷம் நம்ம போன் பேசிட்டு வந்துடலாமா, ஒரு நிமிஷம் நம்ம சாப்பாடு செய்துட்டு வந்துடலாம், அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. உபவாசம் என்றால் நீங்க ஒரு வேளை உபவாசம் இருந்தாலும் சரி, ஒரு நாள் உபவாசமா இருந்தாலும் சரி, 2 வேளை உபவாசமா இருந்தாலும், ஆனா தேவ சமூகத்திலே இருங்க, தேவனோடு இருங்க. அப்பதான் அந்த உபவாசம் ஜெயம் கொள்ளும். நீங்க உபவாசத்துட்டு வேலை மாலை இருப்பதனால, அங்கங்க போவதனால, அநேகருக்கு சொல்லுவதனால அது புரோஜனம் அல்ல. அது உபவாசம் அல்ல, பட்னி. உபவாசம் என்பது தேவன் சமூகத்தில் இருப்பதுதான் உபவாசம். கர்த்தர் நாம மையப்படுவதாக. உங்களோட பேசியிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். உபவாசத்தை குறித்து இந்த நாள்ல உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு உபவாசத்தை இன்னும் அநேக காரியங்களை வெளிப்படுத்தணும்னு ஆசை. ஆனா இந்த யூடியூப்ல பேச முடியல. 1/2 ஹவருக்கு மேல பேச நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் நான் தேவை இருக்கிற விஷயத்த மாத்திரம் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக. உங்களோட பேசியிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். ஆவியான உங்களோட வெளிப்பட்டிருப்பான்னு விசுவாசிப்பேன். இதுக்கப்புறம் நீங்க உபவாசிக்கும் போது தேவனை மாத்திரம் துதிப்பீர்கள், ஆராதிப்பீர்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நாங்கள் ஜெபிப்போம். தலைகளை சாய்த்து நம்ம ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த ஓய்வு நாள் நம்ம துதிக்க ஆராதி கிருபை செய்துக்க சோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படி ஆவியானவர் இந்த நாள்ல ஆண்டவர் இந்த அடையாளம் எடுத்து பயன்படுத்துறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. உபவாசத்தை குறித்து நாங்கள் எப்படி உபவாசிக்கணும் என்று என் தேவனை கத்ததுனால நீங்க வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாம மகிமைப்படுத்தும். இனிமேல் நாங்கள் உபவாசிக்கும் போது ஆண்டவர் உண்மை உயர்த்த, உன் நாமத்தை மகிமைப்படுத்த, உண்மை அறிந்து கொள்ள, உடைய வல்லமே நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் உபவாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த உபவாச நாள்ல தடை செய்யற எல்லா பொல்லாத கிரிகளும், சிந்தைகளை, தேவையில்லாத எண்ணங்களும், செயல்பாடுகளை கொண்டு வராத பொல்லாத கிரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து வெளியேறும்படி ஜெபிக்கிறப்பா. உபவாச நாட்களை உண்மையை பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவர். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனா கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருக்குள்ள கிரியை செய்வீராக. உபவாசத்தின் ஆண்டவர் வல்லமை அவருக்குள்ள வைப்பீராக. தேவனுடைய வல்லமை ஆண்டவர் அவருக்குள்ள தொடுட்டும் ஆண்டவர். அற்புத அடையாளங்கள் செய்யுங்க. நான் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பிதாய தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்தாவியானவரை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. இத உபவாசிக்கும் போது இப்ப சொன்ன வார்த்தையை அப்படியே செய்யணும். ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய அந்நிய ஐக்கியமும், சகா காலம் இயேசு கிறிஸ்து வருகையில் சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு எப்போது உங்களோடு தங்கி இருப்பாராக. ஆமீன். God bless you. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.